இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தேங்காய் துவையல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த தேங்காய் துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. நான் ஒரு முடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துருக்கேங்க. 3 டீஸ்பூன் எண்ணெய், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தாளிப்பு வடகம் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க, வரமிளகாய் 4, பூண்டு 4 பல், புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு வானல் வச்சுக்கலாங்க அடுப்பில். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் தாளிப்பு வடகம் போட்டுக்கலாங்க. இது கொஞ்சமாக போடணுங்க, நிறைய போட்டிங்கனாக்கா கசப்பு வந்துடும், துவையல் கசப்பு வந்துடும். வடகம் பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 2 போட்டுக்கலாங்க. இப்போ பருப்பு 2 நல்லா செவக்கட்டுங்க. பருப்பு செவந்ததுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டு ஒரு செகண்ட் இது பண்ணி விடலாங்க, கிளறி விடலாம். அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாங்க. பூண்டியும் போட்டுக்கலாங்க. பூண்டு நீங்கள் மிளகாய் போடும்போதே போட்டுக்கிட்டால் கூட சரி, நான் மறந்துட்டேன் முன்னால் போட. புளி போட்டுக்கலாங்க. உப்பும் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டுக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வரலும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கலாங்க. தேங்காய் லேசாக நிறம் மாறினங்க, லைட்டான சிகப்பு கலர் வர வரலும் நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இது எலுமிச்சை சாதம், வெறும் சாதம், அதுக்கப்புறம் இட்லி தோசை, இதுக்கு எல்லாமே நல்ல மேட்சிங்காக இருக்குங்க. இதை நல்லா வதக்கிக்கிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு, தண்ணி நிறைய ஊற்றக்கூடாதுங்க, கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அரைச்சிக்கலாம். இது நம்ம ஒயிட் ரைஸோட நல்லெண்ணெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அதே மாதிரி லெமன் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். சூப்பரான சுவையான தேங்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்துங்க. அன்பாய் சமைப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.